இப்படி ஆயிருமா? இது சரி ஏன் பாரு, ஏதோ பவுடர் எடுத்து அப்படின்ன மாதிரி மேக்கப் பத்தி ஏதாவது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. இதா இருக்கா? கொஞ்ச நேரம் வேற ஷேடுமா மேக்கப் போட வரலையோ? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப லைவ்ல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வெஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேரும். அதனால தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில சமயம் அரோரா எப்பவுமே போல மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்க்குற விக்ரம் இருக்கார்ல, பவுடரை அப்பி வச்ச மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல முதல்ல அப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அரோரா சொல்றாங்க. இவர்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்வதி தான் செம்ம கேமரு. இந்த பிக் பாஸுக்காகவே அளவெடுத்து செஞ்சவ தான் பார்வதின்ற மாதிரி கனி 2-3 இடத்துல சொல்லியிருக்காங்க. பட் உண்மையான கேமர் யார் தெரியுமாங்க? விக்ரம், அதுக்கப்புறம் அரோரா. ஏன் தானே கேட்குறீங்க? இந்த பிக் பாஸ் கேமை எப்படி விளையாடணுமோ அதை கரெக்டாக விளையாடுறது இவங்க 2 பேர் தான். அரோரா 50 நாள் எதுவுமே பண்ணல, மிச்சர் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அடுத்த 20 நாள் சூப்பராக கேம் ஆடுறாங்க. விக்ரம் மாதிரியே சூப்பராக கேம் ஆடுறாங்க. நான் எதை பற்றி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரமை பொறுத்த வரைக்கும் கூட சிலரை வச்சுப்பாரு. அப்படி கூட வச்சிருக்க ஒவ்வொருத்தரையா நைஸாக காலி பண்ணுவார். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. வியானா நாசமாக போனதுக்கு காரணமே விக்ரம் தான். இப்போ சுபிக்ஷாவை பயங்கரமாக டவுன் பண்ணிட்டு இருக்காரு. அது சுபிக்ஷாக்கே தெரிய மாட்டேங்குது. நேற்று விஜய் சேதுபதி எபிசோட்ல ஸ்டார்டிங் விஜய் சேதுபதி கிண்டலா ஒன்று சொன்னாரு, கவனிச்சிங்களா? என்னன்னா, தங்கச்சி தங்கச்சின்னு சொல்றீங்க, ஆனா தங்கச்சி பாடுறது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, தங்கச்சி உங்களுக்கு பண்றது பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொன்னாரு. அது விக்ரம குத்தி காட்டுறதுக்காக தான். சுபிக்ஷா அப்ப கூட உஷாராவலாங்க. சுபிக்ஷாக்கு புரிஞ்சுக்க தெரியல. என்ன விக்ரம் அண்ணன் நம்ம கிட்ட நல்லா பேசுறாரு, நம்ம பாட்டு பாடினா பிடிக்கலன்றாரு, ஏன் இதையே பண்ணிட்டு இருக்க நம்மள கேட்கிறாரு அப்படின்றது சுபிக்ஷாக்கு புரியல. ஆனா விக்ரம் அதை சூப்பரா பண்ணுவாரு. ஆனா விக்ரம்கே ஆப் அடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அரோரா தான். அரோராவும் அதே கேம் தான் ஆடிட்டு இருக்காங்க. அரோராவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் யூஸ் பண்ணுவாங்க, நைஸா காலி பண்ணுவாங்க. நீங்க கவனிங்களேன், அதை கெமி வெளியே வந்து பேட்டியில அழகா சொல்றாங்க. முதல்ல திவாகரை வந்து சுத்தி சுத்தி வர வச்சது அரோரா. ஒரு ஸ்டேஜ்ல திவாகரை அட்டாக் பண்ணி போக வச்சிட்டாங்க. இப்ப கமருதீனா கார்னர் பண்றாங்க. கமருதீனா கொஞ்ச நாள்ல இவங்க ஏதாவது பண்ணி போக வச்சிருவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரா காலி பண்ணிட்டு இருக்காங்க. இதை விக்ரம் கண்டுபிடிச்சிட்டாரு. விக்ரம் நேத்து நைட்டு கனி கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு. அக்கா, அந்த அரோரா விளையாட்டா ஒன்னு சொன்னா கவனிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன தெரியுமா அரோரா சொல்லியிருக்காங்க? அதாவது வியானாக்கும் எனக்கும் நடுவில் ஒரு சண்டை போச்சுல்ல, போன வாரம் நாங்கள் 2 பேர் சமாதானமாகி கொஞ்சம் க்ளோஸாக பேசிட்டு இருந்தோம்ல, நாங்கள் 2 பேருமே நடிச்சிட்டு இருக்கோம் என்கிட்டயே சொல்றாக்கா அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. அதாவது வந்து உங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் மாதிரி போச்சு, அந்த கிளாஷ் வீக்கெண்டு சால்வ் ஆனோன்னு போன வாரம் முழுக்க நீங்கள் 2 பேருமே வந்து க்ளோஸாக இருந்தீங்க, அது எனக்கு நடிச்சிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி அரோரா ஒரு பிட்டை போற போக்கில் போட்டிருக்காங்க. அதாவது ஜென்ரலாக பேசும்போது அந்த பிட்டை போட்டிருக்காங்க. விக்ரம்க்கு நேத்து எபிசோடு பார்த்து வேற கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஏன்னா நேத்து எபிசோட்ல கரெக்டான இடம் பார்த்து எஃப்ஜேவை அரோரா லாக் பண்ணியிருப்பா. நீங்க யோசிச்சு பாருங்க. விஜய் சேதுபதி ஒன்று சொல்றாருங்க, வெளியே போன துஷாரை பத்தி பேசாதீங்கன்னு சொல்றாருங்க. அப்படி எப்படிங்க பேசாம இருக்க முடியும்? யாரை பத்தினாலும் பேசலாம். ஏன் ஆதிரை வந்து எப்பயோ போன வாட்டர் மெலனை வச்சு வினோத் அட்டாக் பண்ணலையா? யாரை வச்சுனாலும் யாருனாலும் அட்டாக் பண்ணலாம், தப்பு கிடையாது. டிஃபெண்ட் பண்ண அவங்க கிடையாது. அவங்கள பத்தி தப்பா சொல்லல, இங்க இருக்கவங்கள பத்தி தானே தப்பா சொல்றோம். இப்ப வெளியே போனவங்கள பத்தி நம்ம தப்பா பேசக்கூடாது, அவங்கள பத்தி பேசலாம். இப்ப உதாரணத்துக்கு துஷார் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு பேசக்கூடாது. ஏன்னா டிஃபெண்ட் பண்றதுக்கு துஷார் இல்ல, அதனால அவனை பத்தி தப்பா பேசக்கூடாது. அவனை பத்தி பேசக்கூடாதுன்னா இல்ல. ஏன் பேசக்கூடாது? ஏன் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ஆதிரை என்ன பண்ணாங்க? வினோத்தை லாக் பண்றதுக்கு வாட்டர் மெலனை கொண்டு வந்தாங்கல்ல, அப்ப யாருனாலும் கொண்டு வரலாங்க. அரோரா சூப்பரா ஒரு ப்ளே பண்ணிட்டு இருக்கா. அந்த ப்ளேவை வந்து விக்ரம் கண்டுபிடிச்சிட்டாரு. விக்ரமும் சூப்பரா ப்ளே பண்ணக்கூடியவர் தான். அரோராவை லாக் பண்றாரான்றதை பார்ப்போம். அரோரா விக்ரம லாக் பண்றாங்களா, இல்ல விக்ரம் அரோராவை லாக் பண்றாரா அப்படின்றது தாங்க கேமே. ஸோ 2 பேருமே ஒரு பிக் பாஸ்க்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்கு. நம்ம கூட இருக்கவங்கள காலி பண்ணிக்கிட்டே இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். அந்த வேலையை விக்ரமும் சரியா பண்றாரு. இப்போ அரோராவும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. யாரு முதல்ல காலி பண்ணிக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாங்க.